ஒரு மியூசிக் டியூட்டோரியலுடைய இன்ட்ரோ வீடியோ தான் இது. ஸோ ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், தமிழில் ஒரு மியூசிக் டியூட்டோரியல் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஸோ அது இப்போ தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், நான் இப்போ தான் மியூசிக் ஜேர்னியை முதல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், எனக்கு எதுவுமே மியூசிக் பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போது இதுக்கு முன்னாடி நான் மியூசிக் வாசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு. அதுவும் மியூசிக் நொட்டேஷனோடு நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஏஜ்லேருந்து வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 1st ஸ்டாண்டர்ட் அதுலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு சொன்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ எப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் நொட்டேஷன் இருக்கும், ஆனால் அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வேர்ட்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதனால் யார் வேணாலுமே கற்றுக்க முடியும். நம்ம யோசிப்போம், எனக்கு மியூசிக் வருமா அப்படின்னு சிலருக்கு கேள்வி இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக மியூசிக் வரும், இது ஒரு ஸ்கில் தான். சிலருக்கு வந்து பை பர்த் அந்த நாலேஜ் பை பர்த் இருக்குது தான், அது உண்மை தான். ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க, ஈஸியாக அவங்களுக்கு வந்துடும். பட் ஒரு வேளை அது இல்லைனாலுமே, அந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலுமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக எல்லாமே கற்றுக்க முடியும். ஸோ இதோடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தா, நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 6 மந்த்ஸில் நீங்கள் நல்லா சூப்பராக வாசிச்சிடலாம். ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் டெய்லியும் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஐ கேரண்டி யூ 3 மந்த்ஸில் உங்களால் ஈஸியாக மியூசிக் வாசிக்க முடியும். அதாவது என்னென்னா, ஒரு சத்தத்தை கேட்குறீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் வாசிக்க முடியும், அந்தளவுக்கு வர முடியும். ஒருவேளை ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் போடுறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் சூப்பராக கற்றுக்க முடியும். பட் அந்தளவுக்கு நான் வீடியோ போடுவேன்னு தெரியாது. ஸோ என்னுடைய விஷயம் என்னென்னா, ஒரு 3 to 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான டைம். ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் இல்லையா? அதனால் நிதானமாக நம்ம ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி கற்றுக்க முடியும். இப்போ எப்படி கம்ப்யூட்டரில் விண்டோஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குமோ, அதே மாதிரி யமஹாவில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓகே இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. கார்க், கேஷியோ இதெல்லாம் போனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதே மாதிரி கீபோர்ட் வெரைட்டிஸில் இப்போ அரேஞ்சர் கீபோர்ட்ஸ் இருக்குது, சிந்தசைசர்ஸ் இருக்குது, மிடி கீபோர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அரேஞ்சர் கீபோர்ட்ஸ் தான் வாங்கணும். அதோடைய காரியத்தையும் நான் உங்களுக்கு லிங்க்கில் போடுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க. கிட்டாராக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நீங்கள் யமஹா வாங்குறது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸஸ் ஆரம்பிக்கும். நான் வந்து ப்ரிஃபரபுளாக ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 15 வீடியோஸ்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா ஃபண்டமெண்டலுமே நான் கவர் பண்ணிடுவேன். நீங்கள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வாசிக்கிற அளவுக்கு வந்துடலாம். ஸோ அதனால் ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you, bye.